யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களை இன்னைக்கு தியானிப்போம். முதல் வசனங்கள் 1-4 முடிய. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த வார்த்தைகளில் யாக்கோபு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது என்னென்னா, நம்மளுடைய அவயவங்களில் ஒரு இச்சை என்கிற ஒரு காரியம் போர் செய்யுது. நம்முடைய மெம்பர்ஸில் தெர் இஸ் அ வார், ஒரு யுத்தம் மாதிரி நம்மளுடைய பாடியில் இருக்கிற மெம்பர்ஸில் ஒரு போராட்டம் வருது. அது என்னன்னு சொன்னால், நமக்குள்ள பொறாமை வருகிற பொழுதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் கோவப்பட்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ரைவலரி, அதாவது என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போகிறது, அவங்க லைஃப்பில் இது வந்துருச்சு, என் லைஃப்பில் இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறாமை உள்ள ஒரு எண்ணம், அல்லது மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு வரக்கூடிய கோபம், அல்லது இது எனக்கு வர வேண்டியது இது இவனுக்கு போயிருச்சு, இவனுக்கு அந்த தகுதியே கிடையாது, எனக்கு தான் அந்த தகுதி இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாத்துக்குமே என்ன காரியம் சொல்கிறாரு? அவயவங்களில் போர் செய்கிற இச்சை என்று சொல்கிறார். ஸோ இது ஹியூமன் நேச்சர்னு நம்ம பொதுவாக இதை சொல்லுவோம். ஆனால் பைபிளில் தெளிவாண்டவர் காண்பிக்கிறார், இது ஒரு இச்சையின் வெளிப்பாடு என்று சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு இச்சை வந்தாலே என்ன உண்டாகும்? சண்டைகள், சச்சரவுகள், போராட்டங்கள் ஒருத்தருக்கு மத்தியில் ஒருத்தருக்கு வந்துடும். வெறுப்புகள், விரோதங்கள், வைராக்கியங்களும் வந்துடும். அது மட்டும் இல்லை, கொலையும் கூட வரும்ன்றார். ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இந்த காரியங்கள் வரும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் கூட உங்களுக்கு கிடைக்காதுங்கிறார். யூ ஓன்ட் கெட் இட். நீங்கள் எதுக்காக எனக்கு கிடைக்கலன்னு நினச்சி மற்றவங்களுக்குரியது உங்களுக்குரியதுன்னு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றார். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு? விண்ணப்பம் பண்ணுவதனால தான் ஒன்றை ஒருவன் பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கு நியாயமாக என்ன கிடைக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அதை குறித்து நீ தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணு. அதை விட்டு நீ பொறாமைப்பட்டோ, கோபப்பட்டோ, சண்டையிட்டோ ஏதாவது ஒரு வகையில் பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்காத. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார். சரி, அடுத்தது விண்ணப்பம் பண்ணுற விஷயத்துலையும் இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அது என்னென்னா, நீ விண்ணப்பம் பண்ணு, ஆனால் எதை குறித்து விண்ணப்பம் பண்ணுறங்கிறத முதல்ல முடிவு செய்யுங்கிறார். ஏன்னா நம்ம யோவானில் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல என்று சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது எதை குறித்து விண்ணப்பம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வைத்தே நம்ம இருதயம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். நம்ம ஒரு காரியத்தை பார்த்து ஆசைப்படுகிறோம். ஒரு பொருள் ஆசை, ஒரு வீடு, ஒரு காரு, ஏதோ ஒன்று என் மனதில் நான் காணக்கூடிய ஒரு இச்சையினால் எனக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு இச்சை, ஒரு ஆசை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறேன்னா அது உலகத்துக்கு அடுத்த ஆசை, உலகத்தின் அன்பு என்று வேதம் அதை வகை இருக்குது. அந்த மாதிரி நம்ம அன்பு கூர்ந்தோம்னா அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகை என்று சொல்லுது. அப்போது என்னென்னா, நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், நமக்கு தேவைகள் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் அடிப்படை வசதிகள், தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை அவர் கொடுக்கிறதற்கும் அறிந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக அதை கொடுக்கிறார். பொதுவான இருக்கிறவங்களுக்கும் தேவன் கிருபை அளிக்கிறார். நம்ம பார்க்குறோம், நல்லோர் மீதும் பொல்லோர் மீதும் மழையை பொய்ய செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாருக்குமே அவர் நிறைவாக கொடுக்கிறாரு. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாய் அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் அதற்கு மேலாக உலகத்தின் ஆசையினால் நம்ம விண்ணப்பம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு சித்திக்காது என்று சொல்கிறார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு சித்திக்காமல் போகுதுன்னா எதுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணீங்கிறத பாருங்கள்.
உலகத்துக்கு அடுத்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சித்தித்திருக்காது என்று சொல்கிறார். அப்போது அதுக்கு அடுத்தால இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டம்னேஷன் சொல்கிறாரு, விபச்சாரரே விபச்சாரிகளே என்று சொல்கிறார். அப்போது விபச்சார பாவம் என்கிற ஒரு காரியத்தை எப்படி பொருளாசையோடு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதத்தில் எப்போதுமே பொருளாசையை விக்கிரக ஆராதனையோடு தேவன் தொடர்புபடுத்துவார். இஸ்ரவேல் பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் எப்பெல்லாம் தேவனை விட்டு வழி விலகுனாங்களோ அப்பெல்லாம் பார்க்கும்போது ஒன்று விக்கிரக ஆராதனை லிட்ரல் ஐடல் ஒர்ஷிப் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்கு பின்னாடி போயிருப்பாங்க. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மீது நம்முடைய கண்கள் போகிவிட்டால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் நம்ம என்ன செய்வோம், பொருளாசைக்கு ஊழியம் செய்ய தொடங்கி விடுவோம். ஆகையினால தான் இதை குறித்து கண்டனம் பண்ணுறார். ஸோ இது முதல் பகுதி. அடுத்த பகுதியில் தேவன் நம் மீது வைத்திருக்கிற வாஞ்சியை குறித்து எழுதுகிறார். ரெண்டாம் பகுதி என்ன, நம்மில் 5ஆம் வசனம், நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போது நம்மளுடைய தேவன் ஹீஸ் எ ஜெலஸ் காட், வைராக்கிய வாஞ்சை உள்ள தேவன். அப்போது இந்த ஜெலசிங்கிறது இந்த மனிதர்களுடைய பொறாமையை போன்ற அந்த உணர்வு இல்லை. அதுக்கு கிரேக்க மொழிபெயர்ப்பு என்ன கொடுத்துருக்குன்னா ப்ரோஸ் போத்னான் எபிபோய் என்று சொல்லி போட்டிருக்கிறது. டிவைன் ஜெலசி, தேவனுடைய வைராக்கியம். என்னென்னா நம்மளை கணவன் தன்னை ஒரு கணவன் என்றும் சபையை ஒரு மணவாட்டி என்றும் கர்த்தர் சொல்கிறாரு. அந்த ஊமைக்கு என்ன காரணம்னா, ஒரு கணவனுக்கு மனைவின் மீது எப்போதுமே ஒரு ஜெலசி இருக்கும். he cannot accept his wife in any other way. அதாவது ரொம்ப அது we can understand. அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகள், தன்னை விசுவசிக்கிற தன்னுடைய பிள்ளைகள், தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய ஜனங்கள் தன்னை விட்டு விட்டு வேறு ஏதாவது ஒன்றுக்கு பின்னாடி போனாங்கன்னா அவரால் அதை தாங்க முடியாது. யூ cannot accept that. அப்போ அந்த வகையில் தான் அவர் போட்டிருக்குது. அவர் அதுக்கு உதாரணமாக சில வசனங்கள் பாருங்கள், யாத்திராகமத்தில் கொடுத்துருக்கு. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் வாஞ்சையுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இங்கும் அதை சொல்கிறாரு. அடுத்தது யாத்திராகமம் 34:14, நீ வேறொரு தெய்வத்தை பணிந்து கொள்ள வேண்டாம், கர்த்தருடைய நாமம் வாஞ்சையுள்ளவர் என்பது அவர் வாஞ்சையுள்ள தேவனே. அடுத்தது உபாகமம் 32:21, தெய்வம் அல்லாதவைகளால் எனக்கு எரிச்சல் உண்டாக்கினீர்கள், தங்கள் மாயைகளால் என்னை கோபப்படுத்தினார்கள். அப்போது நம்ம தேவனை விட்டு விலகுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன, நம்ம இந்த இருதயத்தில் நமக்கு உண்டாகக்கூடிய வேறு இச்சைகள், அந்நிய தேவர்களோ அல்லது பொருளாசையோ ரெண்டுமே கூட தொடர்புடையதாக இருக்குது. அப்போ நம்ம தேவனை விட்டு விட்டு வேறொன்றுக்கு பின்னாடி செல்வதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை காண்கிறோம். அதனால் என்ன சொல்கிறாரு, அவரே அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் திரும்பி அவர்கிட்ட வாங்க. ஏன்னா நீங்கள் நம்ம இந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்கில் நம்ம போயிருந்தாலும் கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு அர்த்தம், மன்னிக்கிறார். இந்த மாதிரி நம்ம செஞ்ச தவறுகளை மன்னிக்கிறாரு. ஆகையினால் அவரிடத்துல திரும்புவோம். அப்படி திரும்பினா அது எதற்கு அடையாளம்னா தாழ்ச்சிக்கு அடையாளம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மனதை தாழ்த்தாமல் அப்படி இருந்தோம், ஆனால் இப்போது நம்ம தாழ்த்தணும் என்று சொல்கிறார். சரி, அப்போது இந்த இடத்துல பெருமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி. நம்ம பெரும்பாலும் என்னால் முடியும், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் தேவனை சார்ந்து அவரிடத்துல திரும்பும் பொழுது நம்மக்கிட்ட இந்த தாழ்ச்சி வெளிப்படுகிறது. ஆண்டவரே, உங்களை சார்ந்து நான் இருக்கிறேன், உங்கள் கிருபை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலெல்லாம் நமக்குள்ளே அந்த தாழ்ச்சி வந்து விடுகிறது. ஸோ அதைத்தான் அடுத்த பகுதியில் சொல்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போது தேவனிடத்தில் நம்ம எப்பெல்லாம் சேருகிறோமோ
அப்போது அவருடைய வல்லமை நம்ம மீது வருகிறது. தேவனுடைய செல்வாக்கு நம்முடைய வாசலை திறக்குதுன்னு அர்த்தம். அவருடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிறோம். அப்புறம் தேவனுடைய பாதுகாப்புக்கு கீழே நம்ம வந்து விடுகிறோம். அவருடைய வல்லமை நம்ம மீது செயல்படும் பொழுது என்ன செய்கிறோம்? நம்ம முழுமையும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக மாறுகிறோம். அப்படி மாறும் பொழுது நேச்சுரலாகவே என்ன செய்ய முடியாது? பிசாசால் நம்மக்கிட்ட எதுவும் செய்ய முடியாது. அவன் ஓடிவிடுவான் என்பதை அதான் சொல்கிறாரு. அவரிடத்துல சேருங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போது தேவனிடத்தில் சேருகிற பொழுதெல்லாம் நம்ம இப்படிப்பட்ட ஒரு மனநிலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இந்த 1ஆம் வசனத்திலிருந்து இப்போ வாசித்த வசனம் வரைக்குமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு தீம் தான். அது என்னென்னா, உலக ஆசையிலிருந்து நம்மை விடுவித்து கொள்வது. உலகத்தின் இச்சைகள், உலகத்துக்கான விருப்பங்கள், அது பொருளாசையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரிலேஷன்ஷிப், வேர்ல்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் கூட சில சமயங்களில் நம்ம அடிமையாகி விடுவோம். யாராவது ஒருத்தருக்கு அடிமையாகி ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சனுக்காகவே வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி எல்லாம் போகிறது எல்லாமே கூட ஒரு வகையான ஒரு ஐடல் வர்ஷிப் தான். அந்த மாதிரியான ஒரு விக்கிரக ஆராதனையிலிருந்து நம்ம விடுவித்து கொள்ளணும். ஏன்னா நம் தேவன் நம் மீது வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். அப்போ நம்மை உண்டாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்யணும்னு விரும்பும்போது நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவரே வாஞ்சியாக நம்ம இருக்கும்போது என்ன உண்டாகும்? இதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுத்துருவார். அடுத்தது அவருடைய வல்லமை நம்ம மீது செயல்படும். அப்போ இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த பிசாசு என்ன செய்வான்? இனிமேல் தோற்று ஓட ஆரம்பிப்பான். ஏன்னா பிசாசு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற இந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், நமக்குடைய பொருளாசை, நமக்குள்ளே இருக்கிற இந்த போராட்ட குணமாகிய இச்சையினால் வரக்கூடிய சண்டைகள், ஜெலசி, பொறாமை, இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு ஒரு தடையும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கொண்டு வருவான். அவன் நம்ம பெலிவராக இருந்தாலும் சரி தான், ஞானஸ்தானம் வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. அவங்க லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் அவன் கொண்டு வந்துடுவான். ஆனால் எப்போ நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பொருளாசையை வெறுத்து நம்மை முழுவதும் அவருக்கு கீழ்ப்படுத்துகிறோமோ, அப்போது நம்ம அவருடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படுகிறோம். அதே மாதிரி அந்த யுத்த ஜெபம் தொடர்ந்து நம்ம அவரிடத்துல ஜெபத்தில் நம்ம வளர வளர என்ன ஆகும்? பிசாசினுடைய கோட்டைகள் உடைக்கப்படும். அவனுடைய இத்தனை நாளாக அவன் வச்சிருந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அங்கேருந்து போய்விடும் என்பதை. அப்போது இதை தான் இந்த முதல் வசனங்களில் சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்போ இது வரைக்கும் ஒரு டபுள் மைண்டட்னஸ்ஸாக, ஒரு பக்கம் ஆண்டவர் இன்னொரு பக்கம் உலகம் அப்படின்னு இருந்திருந்தீங்கன்னா, இனிமேல் ஒரே பக்கமாக தேவனிடத்தில் சேருவேன் என்று முடிவு செய்யுங்க. அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போது இது என்னென்னா, தேவனிடத்தில் சேருவதற்கான அணுகுமுறையில் என்னென்னா, முதல் படி நம்ம எடுத்து வைக்கணும். கர்த்தர் எடுத்து வைக்கல, நம்ம தான் எடுத்து வைக்கணும். அப்போ நம்ம கேட்கிற வேத வசனம் எதை காண்பிக்குது? தேவன் நமக்காக காத்திருக்கிறார், நம்ம எழுந்து அவரிடத்துல போவோம் என்று சொல்லி. அப்படி நம்ம போகும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? பதிலளிக்கிறாரு. அதுக்கு என்ன அடையாளம்? நம்ம இடத்துல அவர் நெருங்கி வருகிறாரு. ஒரு பரஸ்பர அணுகுமுறை உண்டாகுது. தேவன் நம்மை சந்திக்கிறார் என்று சொல்லி. சரி, அதுக்கு இன்னும் சில வசனங்கள், உதாரணங்கள் போட்டிருக்கேன். அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்ம கூட இருப்பார் என்று சொல்லப்பட்ட நாளாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் சகரியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் இங்கே இருக்குது. சரி, அடுத்தது துயரமும் மனம் திரும்புதலும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புதல் என்று சொல்லி வரும்பொழுது அது ஒரு முழுமையான மனம் திரும்புதலாக இருக்கணும். அது சும்மா ஒரு மேப்போக்கா ஒரு சாரி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இல்லாமல் உண்மையாகவே நம்ம மனம் வருந்துறோமா என்பதை நம்ம காண வேண்டும். ஏன்னா ஒரு காரியத்தை குறித்து உண்மையான மன வருத்தம் உண்டாகும்போது தான் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுது, இல்லைங்களா? இப்போ நான் ஒரு காரியத்தை இப்போ உணர்த்தப்படுகிறேன். வேத வசனம் காண்பித்த உடனே எனக்கு தெரியுது, ஆமாம், நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில், பொருளாசை, இந்த மாதிரி காரியத்தில் நான் என் மனதை செலுத்திட்டேன், அதெல்லாம் உண்மையிலே ஆண்டவருக்கு ஏற்ற செயல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே ஒரு துக்கம் உண்டாகுது. அந்த துக்கத்தோடு நான் என்ன செய்கிறேங்கிறது முக்கியம். அதில் போட்டிருக்கு, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. அப்போ என்ன? பை ஆக்ஷன் என்னுடைய துக்கத்தை அழுகையின் மூலம்
அழுகையுடன் கூடிய ஜெபத்தின் மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் அந்த தாழ்மையை பார்க்குறார். நம்ம எசேக்கியா ராஜாவுடைய கதையில் இதை அழகாக பார்க்க முடியும். எசேக்கியா ராஜா அவர் தேவனுக்கு முன்பாக கரெக்டாக நடந்து இருந்தவர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அவருக்கு ஒரு பெருமை வந்தது. அந்த பெருமையினால் அவர் மதிகேடாக காரியங்களை செஞ்சார். இப்போ காலில் நோய் கண்டு விட்டது. காலில் நோய் கண்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி வைக்கிறார். அப்பையும் பாருங்கள், கர்த்தருடைய அன்பு பாருங்கள். தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்கிட்ட போய் பேசும்படி சொல்கிறாரு. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ராஜா உங்கள் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் பிழைக்க மாட்டீங்கன்னு கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்ன முடிவாகவே போய் தீர்க்கதரிசி சொல்கிறார். சொன்ன பிறகு அப்போது டக்குன்னு ராஜாவுக்கு அந்த நேரத்தில் தான் ஒரு துக்கம் உண்டாகுது. துக்கத்தோடு அவர் திரும்பி செவுறு பக்கமாக படுத்துக்கிட்டு கண்ணீர் விடுறார். ஏன், சுற்றி எல்லாரும் பிரதானிகள் எல்லோரும் நிற்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி அழக்கூடாதுன்னு சொல்லி அவர் செவுத்து பக்கமாக திரும்பிக்கிட்டு அழுகிறார். அப்படி அழும்போது அவர் இருதயத்திலேருந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு உங்கள் முன்னாடி நான் மன உண்மையாக நான் நடந்தனே, அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொல்லி அழுகுறாரு. அவர் அழுத அடுத்த செகண்டு தீர்க்கதரிசனத்தை சொல்லிவிட்டு வாசல் வரைக்கும் தான் போயிருக்காரு. கர்த்தர் உடனடியாக அவர்கிட்ட பேசுகிறாரு. நீ உடனே திரும்ப போ, அவங்ககிட்ட சொல்லு, அவனுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவனுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனுடைய ஆயுஷ் நாட்களில் 15 வருடங்களை நான் கூட்டுறேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாரு, அவருடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லி. ஆனால் அடுத்த 15 இயர்ஸை ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு அடையாளமும் கொடுக்குறாரு. கிளாக் இல்லையா, செவரில் கடிகாரம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்பவும் அது அவருக்கு அடையாளம். அப்போது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் தேவனிடத்தில் இரக்கத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத நாமளும் ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்போம். நம்ம லைஃப்லேயும் நம்ம எப்பெல்லாம் அழுது தேவனுக்கு முன்பாக உண்மையான மன வருத்தத்தோடு வாஞ்சையோடு ஜெபம் பண்ணியிருப்போமோ அப்போ எல்லாம் நம்ம தேவனுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக உணர்ந்திருப்போம். ஸோ இதைத்தான் அந்த இடத்துல ஏசப்பா நமக்கு சொல்கிறாரு. அடுத்தது 10ஆம் வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போது தாழ்மைப்படுதல் என்கிற ஒரு காரியம் எதை காண்பிக்குது? இதே தான், இந்த அழுகை நிறைந்த ஒரு ஜெபம். தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி நம்ம அவருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? என்னால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது, ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லாவற்றிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்த எல்லாமே எனக்கு போதுமானதாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைப்பாடு. 3வது என்ன, எனக்கு தேவைகள் இருக்குது, ஆனால் அவைகளை நீங்கள் சந்திப்பீங்க, நீங்கள் இருக்கையில் எனக்கு ஒரு கவலையும் இல்லை என்கிற இந்த நிலைப்பாடை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? தாழ்மைப்படுகிறோம். இப்படி தாழ்மையோடு அவரிடத்தில் வருகிறவர்களை என்ன செய்கிறார்? அவர் உயர்த்துகிறார். காட் எக்ஸால்ட்ஸ் தம் என்று சொல்லி இதில் பார்க்குறோம். ஸோ இதைத்தான் இங்கே ஒரு சின்ன ஒரு சார்ட்டில் போட்டிருக்கேன். தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் எப்படி பண்ணுறாரு? நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டோர் பண்ணுறாரு, நம்மளை புத்திர சுவிகார நிலைக்கு உயர்த்துகிறாரு பண்ணுறாரு. அப்போ என்னென்னா, சர்வ வல்லமை பொருந்தின தேவன், அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவருக்கு நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அவர் கொடுக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. ஆனால் எதனால் நம்ம வாழ்க்கையில் சிறுமை வந்தது என்று சொன்னால், நம்ம ஏதாவது தேவனை விட்டு வேறு காரியங்களுக்கு பின்னாடி போயிருப்போம், அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்ம தம்முடைய சொந்த கரத்தை நம்பி இருந்திருப்போம். அப்போ என்ன செய்வார்? அது தவறு என்று நமக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்துவதற்கு சில சிறுமைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். சில விஷயங்களை எடுத்து போட்டுருவார். நிறைய காரியங்களில் அவர் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது என்பதை நமக்கு அழகாக காண்பித்து கொடுப்பார். அப்போ அதை உணர்ந்து நம்ம மனம் திருந்தி தாழ்த்தி நம்ம அவரிடத்துல வரும் பொழுது நம்மை உயர்த்துவார். இதான் இங்கே சொல்கிறார். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு இதில் தலைப்பில் சொல்கிறார். என்னென்னா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுதல். இது என்னென்னா, விசுவாசிகளுக்கு மத்தியிலையும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இது என்னென்னா போட்டிருக்கு, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்?
அப்போது இந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய தப்பை கண்டித்து பேசுகிறத பற்றி இங்கே சொல்லலை. ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, அதனால் வந்து அவங்க லைஃப் வீணாக போகுது, அதனால் நான் போய் அவங்கள கண்டித்து 2 வார்த்தை சொல்கிறேன், அதை பற்றி இங்கே பேசலை. இங்கே சொல்கிறது என்ன, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசுதல்னா புறங்கூறுதல், மற்றவர்களை அவமதித்தல், மற்றவர்களை பற்றி பொல்லாத விஷயங்களை பேசுதல். இது என்ன, ஸ்லாண்டர், டிஃபேம், பேக் பைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் இப்படி, அவன் இந்த மாதிரி ஏதாவது மற்றவங்களுடைய இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒரு காரியம். இதுவும் கூட என்னென்னா ஒரு பெருமையின் வெளிப்பாடு தான். நான் எப்போதெல்லாம் என்னை பற்றியே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறேனோ அப்போ மற்றவர்களை பற்றி ரொம்ப கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு காரியம் வந்துவிடும். ரெண்டாவது, தேவன் சொன்ன அன்பு என்கிற ஒரு காரியம் வந்து நமக்குள்ளே எதை கொண்டு வருதுன்னா, தேவனால் ஒவ்வொருத்தரும் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அறிகிற அந்த நிமிடம் தானே நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம், ஒவ்வொருவனுக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான கிருபை அளிக்கிறார். இவனுக்கு இந்த எபிலிட்டி, அவனுக்கு அதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படவும் மாட்டோம், மற்றவர்களை இழிவாக நினைக்கவும் மாட்டோம். ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு நிலையில் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை பார்த்து நியாயம் தீர்க்கிறது, மற்றவர்களை குரங்கூறுறது, இந்த மாதிரி காரியங்களை பேசக்கூடாது. இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஸோ போட்டிருக்கு அடுத்த வசனம், அடுத்த காரியம், தீங்கு விளைவிக்கும்படி வஞ்சகமான எண்ணத்தோடு பேசுறது, மற்றவங்களுக்கு இன்ஜோர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பின்னாடி போய் பேசக்கூடிய ஒரு காரியம். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடியதெல்லாம் என்ன இருக்குதுன்னா தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு மீறுதல். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் அயலான இடத்துல அன்பு கூறுவாயாக என்ற ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இதற்குள்ளே எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம சகோதரனுக்கு விரோதமாக பேசுனா அடுத்த நிமிடம் நம்ம அன்புக்கு விரோதமான பாவம் செய்கிறோம் என்பதை இது காண்பிக்குது. அதனால தான் சொல்கிறாரு, நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவனாக இல்லாமல் நியாயப்பிரமாணத்தையே நீ நியாயம் தீர்க்கிறவனாக போயிடுவேங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாரு, அந்த சட்டத்தின்படி தான் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணுமே தவிர நம்ம இந்த மாதிரி பேசினோம்னா என்ன ஆயிரும், அந்த தேவனுடைய சட்டத்தையே குறை சொல்கிறவர்களாக மாறிவிடுவோம் என்கிற ஒரு ஆபத்தை நமக்கு இங்கே சொல்கிறார். ஆக இதை நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுத்து விட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம குறை சொல்லாமல் இருக்கும்போது மற்றவங்க குறை சொல்கிறதுக்காக நம்மகிட்ட வருவாங்க. வந்து மற்றவங்களை பற்றி இது இப்படி அது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதை தவிர்ப்பதற்கு என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். நம்ம வி ஹேவ் டு ப்ரே. ஒர்க்கில் நடக்கும், ஃபேமிலியில் நடக்கும், அப்படிலாம் வரும்போது சரி அதை விட வேறு விஷயத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லி, மற்றவங்களை பற்றி ஏன் பேசுவானே அப்படின்னு ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம தைரியமாக சொல்லி அதிலிருந்து வெளியில் வரும்பொழுது நம்ம என்ன ஆகிறோம், நாமும் தப்பு வைக்கப்படுகிறோம், மற்றவர்களும் அதுக்குள்ளே போகாதபடி நம்ம அவங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த 13 15 வசனங்களை வாசித்து முடிப்போம். மேலும் நாங்கள் இன்றென்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதாவது நம்ம மேலேயே நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கும்போது நம்ம நிறைய பிளான் போடுவோம். இந்த மாதிரி செஞ்சிடணும், அந்த மாதிரி, அதாவது திட்டமிடுதல் நல்லது தான். எதிர்காலத்தை குறித்து திட்டமிடும் பொழுதெல்லாம் அந்த திட்டத்தை நம்ம முதல்ல தேவனிடத்தில் தெரிவித்து, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு எண்ணம் என்னுடைய இருதயத்தில் இருக்குது, இந்த எண்ணம் உங்களுடைய சித்தத்துக்கு ஏற்றதானா, இது நடக்கும்படி செய்யுங்க என்று ஜெபிக்கலாம். ஒரு விசுவாசம் உள்ள பிள்ளையாக நம்ம அதை செய்ய முடியும். அதை விட்டுட்டு செல்ஃபாக ஒரு பிளானிங் போட்டு ரொம்ப ஒரு பக்காவாக இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு என்ன தெரியும், உன்னுடைய ஜீவன் எப்படிப்பட்டது, அது தோன்றி மறைகிற புகையை போல் இருக்குங்கிறார். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியில் நிலையற்றதாக இருக்குது, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆகையினால் இந்த மாதிரி செல்ஃப் பிளானிங், செல்ஃப் ரிலையன்ஸு அது கூடாது என்று சொல்லிட்டு கடைசியாக அடுத்த இந்த 16-17 வசனங்களை சொல்கிறாரு. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டுதல் யாவும் பொல்லாங்காக இருக்கிறது. அப்போது இது எல்லாமே இந்த செல்ஃப் ரிலையண்ட்டு, செல்ஃப் பிளானிங், இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே தேவனுக்கு விரோதமான செயலாக போய்விடுகிறது. அதனால் அப்படி இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு. கடைசியாக, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும்
அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். அப்போ இது ஒரு கோல்டன் ரூல். இது என்னென்னா, நம்ம தீமை செய்யணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச நன்மையை நம்ம செய்யாமல் இருந்தாலே அது பாவமாகி விடுங்கிறார். அப்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற எபிலிட்டியில் நம்ம ஜெபம் செய்து நம்மளுடைய இருதயத்தில் தேவனை வைத்து வைக்கும்போது நன்மையான காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். நலமான விஷயங்களை பேசுவது நம்பர் 1. தட் கேன் பி எ பிளஸ்ஸிங் ஃபார் அதர்ஸ். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலம் மற்றவர்களுக்கு பிளஸ்ஸிங் உண்டாகும். அடுத்தது நம்முடைய நல்ல செயல்கள் மூலம், நல்ல நடத்தையின் மூலம் மற்றவர்கள் வாழ்க்கையில் நலமானதை கொண்டு வருவோம். அடுத்தது நம்ம இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். ஸோ நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையான காரியங்களை கொண்டு வருவார். இப்படியே நம்ம நன்மை செய்கிறவர்களாக, நல்லது நினைக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம நன்மைகள் செய்கிறவர்களாக இருப்போம். அப்படி செய்யலைன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தும் நலமானதை பேசலை, நலமானதை செய்யலைன்னா, அப்போது அது நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்கான அறிகுறியை காண்பிக்குது. ஆமென்.